பிரைஸ் தலாட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் மீகா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்துட்டு மனுஷங்க நமக்கு பண்ண துரோகத்தையோ இல்லை அவங்க நமக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை எல்லாவற்றையும் பார்த்து நம்ம கர்த்தர் சமூகத்தை விட்டு நம்ம ஓடி போயிடுறோம். அன்றைக்கு தாவீதும் சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் கர்த்தர் அங்கேயும் இருக்கிறீர்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம முதலாவது மனுஷங்க நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்மளை சோர்வுபடுத்தி நம்ம குற்றப்படுத்தி, அதாவது நம்ம தப்பே செய்யலை, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க நம்மளை குற்றப்படுத்தி காயப்படுத்தி நம்மளை ஒதுக்கி வச்சாலும் நம்ம அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு சூழ்நிலையில் சிக்க வச்சுட்டாங்களே, காயப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம நோக்கி பார்த்துட்டு சோர்ந்து போய் கர்த்தர் சமூகத்தை விட்டு இன்றைக்கி வழி விலகி போயிருக்கீங்களா? அப்படி இல்லாமல் நம்ம அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கு யோனாவும் இந்த தப்பை தான் பண்ணார். கர்த்தர் நினிவேக்கு போய் அங்கே உள்ள ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துன்னு சொல்லி அந்த ஊழியத்துக்குன்னு அவரை போக சொல்லும்போது அவர் சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடினார். நினிவேக்கு போகாமல் தர்ஷிஷ்க்கு போனார். காரணம் என்ன? நினிவேயில் உள்ள ராஜாவும் சரி, அங்கே உள்ள ஜனங்களும் சரி ரொம்ப மோசமானவங்க, அவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தர்ஷிஷ்க்கு கப்பலில் போய் தப்பிச்சு போனார். ஆனாலும் போகும்போது ஒரு பெருங்காற்றுனால ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவர் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே அவர் மாட்டும் போது ராப்பகல் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருந்தார். வெளியே வர வாய்ப்பே இல்லை. கர்த்தர் மட்டும் அவர் நினச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியுன்ற ஒரு சூழ்நிலை. அதை அறிஞ்ச யோனா அடுத்து என்ன பண்ணார்? யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் வசனத்தில். அது மாதிரி நம்மளும் இன்றைக்கு நாம் மனுஷங்க நிமித்தமாக காயப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம். சில பேரை நம்ம நினச்சி புலம்பிட்டு இல்லாமல் கர்த்தர் சமூகத்தை விட்டு நம்ம ஓடாமல் முதலாவது நம்ம அவர் சமூகத்தை தேடணும். அப்புறம் நமக்கும் அவர் சமூகத்தை விட்டு நம்ம ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், யோனாவை போல் பெருங்காற்றை போல தான் நமக்கும் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிடுவோம். அது நமக்கு முன்னை விட ரொம்ப பின்னிலைமை பாதிப்படைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம மனுஷங்களை நம்பினதை எந்த ஒரு கஷ்டத்தினாலும் கர்த்தர் சமூகத்தில் நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அப்போ தான் என் தேவன் என்னை கேட்டருளுவார், அவர் கேட்டு அருள்வார், நம்ம கேட்ட நன்மையை அருள்வார். அடுத்து நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துலையே அவர் ஒரு சாட்சியின் மேடையாய் நம்மையே மாற்றுவார். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஒருபோது சோர்ந்து போகாமல் மனுஷங்களை பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். நமக்கு எல்லாமே ஜெயமுள்ள காரியமாக அமையும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமே.